கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. பேங்க்ஸ் சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் என்டிடிஎலை ஆர்பிஐ கிட்ட ரிசர்வ் வைக்கிறதுக்கு பேர் தான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஃபஸ்ட்டு என்டிடிஎல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேங்க்ஸ்க்கு இருக்க 2 முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். பேங்க்ஸ்க்கு இருக்க 2 முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அசட்ஸ், இன்னொன்று லைபிலிட்டிஸ். பேங்க்ஸோட அசட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, லோன்ஸ் தான். பேங்க்ஸ் தர லோன்ஸ் தான் அவங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அதுதான் அவங்களோட அசட். அசட்னா வேறு ஒன்றும் இல்லை, சொத்துன்னு அர்த்தம். இதே லைபிலிட்டிஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, பேங்க்ஸ் கலெக்ட் பண்ணுற டெபாசிட்ஸ். லைபிலிட்டிஸ்னால் அவங்க திரும்பி கொடுக்க வேண்டிய பணம், அதாவது அவங்க திரும்பி செலுத்த வேண்டிய பணம் தான். ஸோ டெபாசிட்ஸ் இப்போ அவங்க வாங்கினா அதை திரும்ப கொடுத்தாகணும் இல்லையா, ஸோ அதை தான் வந்து லைபிலிட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இதில் டிமாண்ட் அண்ட் டைம் இந்த 2 வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதில் டிமாண்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஓப்பன் பண்ணுற சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் நம்ம டிமாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஏன்னா நமக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் நமக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ அப்போ நம்ம போயிட்டு டெபிட் கார்டு மூலமாகவோ இல்லை நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கோ காசு ஈஸியாக எடுக்க முடியும். ஆனால் இந்த டைமுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு. ஸோ நம்ம இந்த வருஷம் காசு போட்டிருந்தோன்னா இப்போ மெச்சூரிட்டி 1 இயர்னால் நம்ம அடுத்த வருஷம் தான் அந்த காசு எடுக்க முடியும், நடுவில் நம்ம எடுக்க முடியாது. ஸோ இந்த நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அக்கௌண்ட்டும். ஸோ இப்போ டெபாசிட்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா பேங்க்ஸு, சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலமாகவோ ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் மூலமாகவோ இந்த அமௌண்ட்டை மொத்தமாக அவங்க லோனுக்கு செலவு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சர்டைன் பர்சன்டேஜை ரிசர்வாக வைக்க சொல்லி ஆர்பிஐ பேங்க்ஸ்க்கு வற்புறுத்துவாங்க. ஸோ பேங்க்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ரிசர்வாக ஆர்பிஐ கிட்ட கொடுப்பாங்க. இதை தான் வந்து நம்ம கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு 100 கோடி இருக்குன்னா பேங்க்கில் ஆர்பிஐ இப்போது 10% நீங்கள் ரிசர்வாக வைக்கணும்னு சொன்னாங்கன்னா பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 10% ரிசர்வ்னா அதுக்கு 10 கோடி இல்லைங்களா, ஸோ 10 கோடி எடுத்துகிட்டு போயிட்டு வைப்பாங்க. ஸோ இப்போ 100 கோடியில் 10 கோடி ரிசர்வாக வச்சுட்டாங்க, மிச்சம் எவ்வளோ இருக்குன்னா 90 கோடி. இந்த 90 கோடியை தான் பேங்க்ஸ் லோன்ஸாக கொடுப்பாங்க. பட் இந்த 90 கோடி ஃபுல்லாக லோன்ஸாக கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னொரு ரிசர்வும் எக்ஸ்ட்ரா இருக்குது, அது வேறு ஒன்றும் இல்லை, எஸ்எல்ஆர்னு சொல்லுவோம், ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரிசர்வ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோனா என்னென்னு பார்ப்போம். பேங்க்ஸ் ஆர்பிஐயில் எடுத்துகிட்டு போயிட்டு ரிசர்வ் வைப்பாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா சிஆர்ஆரில். எஸ்எல்ஆரில் பேங்க்ஸ் அவங்களே ஒரு ரிசர்வ் மெயின்டைன் பண்ணுவாங்க, அதை தான் வந்து எஸ்எல்ஆர்னு சொல்லுவோம். பட் அந்த ரிசர்வ் பார்த்திங்கன்னா அவங்க 3 டைப்ஸாக மெயின்டைன் பண்ணலாம். ஒன்று கேஷாக மெயின்டைன் பண்ணலாம், இன்னொன்று கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாக மெயின்டைன் பண்ணலாம். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் கடன் வாங்கும்போது பேங்க்ஸ் கிட்ட கொடுக்குற பாண்டை தான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னு சொல்லுவோம். பேங்க்ஸில் மட்டும்தான் கவர்மெண்ட் கடன் வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதாவது நம்ம கூட கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாக வாங்கலாம். இப்போ அதுக்கேற்ற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. 3வது பார்த்தீங்கன்னா கோல்டில் மெயின்டைன் பண்ணலாம். ஆர்பிஐ ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, அதாவது பேங்க்ஸ் அவங்களாம் மெயின்டைன் பண்ண வேண்டிய ரிசர்வ் ஒரு 20% இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. பட் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26% வரையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன் லோன்ஸ் கொடுத்தா தானே பேங்க்ஸுக்கு ப்ராஃபிட், அவங்கள ரிசர்வ் மெயின்டைன் பண்ணால் என்ன ப்ராஃபிட்னு கேட்டிங்கன்னா பேங்க்ஸ் எல்லோரும் போயிட்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அவங்க கேஷில் போட்டால் எந்த சேஞ்சும் இல்லை, இந்த வருஷம் கேஷ் அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்களோ அடுத்த வருஷமும் உங்களுக்கு அதே கேஷ் தான் இருக்க போகுது. இதே கோல்டில் போட்டால் கோல்டு வந்து வாலடைல், இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை டிக்ரீஸும் ஆகலாம் கோல்டோட ப்ரைஸ். ஆனால் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படி இல்லை, கவர்மெண்ட் உங்ககிட்ட கடன் வாங்குறாங்க இல்லையா, அதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் வருது இல்லைங்களா. ஸோ பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட ஆர்பிஐ வச்சுருக்க எஸ்எல்ஆர் லிமிட்டை விடவே அதிகமாக எஸ்எல்ஆர் ரிசர்வ்ஸில் வச்சுட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் வாங்கிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதில் பெரிய நஷ்டமும் இருக்காது இல்லைங்களா. அவங்க லோன் கொடுத்தாலும் லோன் அவங்களுக்கு திரும்ப கட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு எந்த ப்ரூஃபும் இல்லை. ஆனால் பட் அவங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணால் கவர்மெண்ட் எப்படி அவங்களுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க, அதுவும் இன்ட்ரெஸ்டோடன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த நம்பிக்கை தான் எஸ்எல்ஆர். ஸோ எஸ்எல்ஆருங்கிறது பேங்க்ஸ் அவங்களுக்குள்ளேயே அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிற ரிசர்வ் தான் எஸ்எல்ஆர். முதல்ல இன்ஃப்ளேஷன்னா என்னென்னு ஒரு சின்ன இதில் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நீங்கள் ஒரு பென் 20 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அதே பெண்ணை நாளைக்கு நீங்கள் 30 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா இதுதான் இன்ஃப்ளேஷன், விலைவாசி உயர்வை தான் இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம். பட் இந்த ஒரு பொருளுக்காக தான் இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு பேஸ்கெட் ஆஃப் கமோடிட்டிஸ் எடுத்துப்பாங்க. பேஸ்கெட் ஆஃப் கமோடிட்டிஸ்னால் பென், நோட் புக், பேப்பர், அந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் ஆஃப் கமோடிட்டிஸ் எடுத்துகிட்டு இந்த எல்லா கமோடிட்டிஸோட இண்டெக்ஸை வச்சு ப்ரைஸ் ஏறுதா இறங்குதான்னு பார்ப்பாங்க. ஏறுச்சுன்னா அதை இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. ஸோ மணி சப்ளைனா என்னன்னு சொல்கிறேன். நான் இன்றைக்கி பேங்க்கில் லோன் வாங்குறேன், லோன் வாங்கிட்டு ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறேன். ஸோ ஃபர்னிச்சர் கடைக்காரங்கிட்ட நான் வாங்கின லோன் இருக்க அமௌண்ட்டை நான் ஃபர்னிச்சர் கடைக்காரங்கிட்ட கொடுக்குறேன். அவர் என்ன பண்ணுவார், அந்த காசு எடுத்துகிட்டு போயிட்டு அவர் இப்போ அந்த ஃபர்னிச்சர் செய்ய வுட்டு தேவைப்பட்டிருக்கும் இல்லைங்களா, அவர்கிட்ட அவர் வாங்கியிருப்பார் இல்லையா, வுட்டு வாங்கி செஞ்சுருப்பார் இல்லையா, இவர் அவர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அந்த காசை கொடுப்பாரு, அவர் இன்னொருத்தர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு கொடுவார். இப்படி நான் கொடுக்குற ஒரு காசு நம்ம எக்கனாமியில் பார்த்தோன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். இதை தான் வந்து நம்ம மணி சப்ளைன்னு சொல்லுவோம். ஸோ இன்ஃப்ளேஷன் அண்ட் மணி சப்ளை ஓரளவு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ நான் சிஆர்ஆருக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்கிறேன்.
நம்ம இனிஷியலாக பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ தற்போதைய நிலையில் சிஆர்ஆர் 10% இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, 100 கோடி வச்சுருக்காங்க, அதில் 10% ரிசர்வ் வைக்கணும். ஸோ அவங்கக்கிட்ட இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும், 90 crores இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆளுக்கு 1 கோடின்னு சொல்லி 90 பேருக்கு லோன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு ஒரு ஃபர்னிச்சர் கடையில் ஃபர்னிச்சர் வாங்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் போயிட்டு 90 பேரும் போயிட்டு அந்த ஃபர்னிச்சரை டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ டிமாண்ட் அதிகமாக இருந்தாலே ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ இன்றைக்கி ரேட்டில் அவங்க எல்லாரும் போய் டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸ் இப்போ ஸ்டேபிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா, சிஆர்ஆரோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ பேங்க்ஸ் கிட்ட 100 கோடி இருக்குது, அதில் 20% 20 crores. ஸோ உங்ககிட்ட இப்போ மிச்சம் 80 கோடி தான் இருக்குது. ஸோ இப்போ ஆளுக்கு 1 கோடின்னு கொடுக்குறாங்க. இப்போ 80 பேர்கிட்ட கொடுக்குறாங்க. 80 பேரும் போயிட்டு ஃபர்னிச்சர் கடையில் நிற்கிறாங்க. நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா 90 பேர் அந்த பொருளை வாங்குறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ டிமாண்ட் அதிகமாக இருந்தது இல்லைங்களா. 90 பேரும் போய் கேட்குறாங்க, டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பொருளோட விலை அதிகமாக இருக்கும். இப்போது ஆர்பிஐ சிஆர்ஆர் இன்க்ரீஸ் பண்ணதுனால 80 பேர் தான் போயிட்டு அங்கே நிற்கிறாங்க. 80 பேர் தான் அங்கே நின்று டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ டிமாண்டும் குறைஞ்சிருக்கு இல்லையா. 90லேருந்து 80 பார்த்தீங்கன்னா டிமாண்டு குறைஞ்சிருக்கு இல்லையா. ஸோ டிமாண்டு குறைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸும் குறையும் இல்லைங்களா. ஸோ இப்படி தான் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும் சிஆர்ஆர் மூலமாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த இனிஷியேட்டிவ் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.